Prince Jewelry, Akshaya Tritiya offer. தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒருதலைபட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பதா தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சருடைய கண்டன பதிவில் என்னெல்லாம் தெரிவிச்சிருக்கார்? தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் தேர்தல் நேரத்தில் தலைமைச் செயலாளரை மாற்றுவது ஏன் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவில் பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்துக்கு வராத குறையாக தேர்தல் ஆணையத்தில் முழு மூச்சுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையம் இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ மாற்றி ஒருதலை பட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மேலும் நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அரசியல் சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு தந்துள்ள பாதுகாப்பு பாஜகவுக்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்காக அல்ல, நாட்டை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்ல துடிக்கும் பாஜக ஆட்சியில் ஆதிக்க மனப்பான்மையுடன் பணியாற்றும் தேர்தல் ஆணையம் இதனை உணராமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் கண்ணியத்தை கடைத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மேலும் பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அங்கு டிஜிபி தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. பாஜக பிராட்சி ஆட்சி நடத்திய பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றது. பீகார் மாநிலத்தில் டிஜிபி தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமைச் செயலாளர் டிஜிபி உள்ளிட்டோரை தேர்தல் ஆணையம் ஏன் மாற்றியிருக்கிறது? தேர்தல் ஆணையத்தின் கண்களை உறுத்தியிருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜகவின் தூண்டுதலின் பெயரிலேயே தேர்தல் ஆணையம் டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளரை மாற்றியிருப்பதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடன் கைகோத்து நடத்த இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணை போக துடியாய் துடிப்பது தேர்தல் ஆணையத்துக்கு அழகல்ல என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் இன்று இருக்கலாம், நாளை பதவியில் இருந்து போய்விடுவார்கள். ஆனால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் நம் அரசியல் சட்ட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவது நம் நாட்டுக்கும் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கும் பேராபத்து என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. இறுதியாக எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வியில் மண்ணை கவ்வப்போவது உறுதி என்றும் சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல் அதிமுக பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக தலைமைச் செயலாளரை தேர்தல் ஆணையம் மாற்றியிருப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Prince Jewelry, Akshaya Tritiya offer.